என்ன இதெல்லாம்? நான் உன்கிட்ட சொல்லலையா? நான் ரிசைன் பண்ணிட்டேன். வாட்? எனக்கு அந்த வேலை போர் அடிச்சு போச்சு. அதான் ஐ அம் a home chef now. What the? நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஹலோ, எஸ் சார், நீங்க ஆபீஸ்க்கு வரதுக்குள்ள நான் வேலையை முடிச்சிடுவேன். ஷோ. அத்துல், அத்துல், அத்துல். கைய வயித்துல வச்சுக்கோங்க. வயித்துல 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 கைய வயித்துல வச்சுக்கோங்க. வயித்துல அவங்களுக்கு. ஓ வயித்துல இல்ல, இவ வயித்துல வைக்க சொன்னாரு. ரெடி, ஸ்மைல். डोळे निळे वळवळ शेपूट इवलेसे कान हे पेस्टे जग आहे बहार या न्याऱ्या जगी शोधतो आम्ही गोंडस क्यूटसे पेटकुंवान ऐका देवनी नीट कान ऐशी आमची गोष्ट छान मांडतो आम्ही पेट 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 पुराण मांडतो आम्ही पेट 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 पुराण. ஓகே, இப்ப அடுத்த போஸ். முட்டி போடுங்க. முட்டி போடுங்கன்னு சொல்றேன்ல. உங்க காதை என்னோட வயித்துல வச்சுக்கோங்க. வெச்சுக்கோங்க. ஸ்மைல். இப்ப அடுத்த ஒரு நிமிஷம். அதாவது எனக்கு ஏதாவது ஆக்டிவேஷன் கொடுங்க. நான் இவன் கழுத்து பிடிக்கட்டுமா? அது சீமந்த போஸ் இல்லங்க. ஓ அப்படியா? வேற எதுக்கு? இந்த போஸ் பேச்சுலர் பார்ட்டியோடது. இன்னும் பேச்சுலர் தான். உங்களுக்கு முன்னாடியே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க ரொம்பவே சீனியர். சீனியர் சீனியர்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? கல்யாணம் பண்றது எதையாவது ப்ரூவ் பண்றதுக்கு. அட, இன்னைக்காவது சண்டை போட்டுக்காம இருங்களேன். நான் ஒன்னும் ஆரம்பிக்கலையே. அப்ப நான் ஆரம்பிச்சேனா? போதும் போதும், பேச்சை நிறுத்துங்க. சுத்தி ஆளுங்க இருக்காங்கல்ல. இந்த விஷயத்துல அவ சொல்றதுலயும் எந்த தப்பும் கிடையாது. நீயும் குழந்தை பெத்துக்கிறத பத்தி யோசி. ரெண்டு பேரும் விரல் வச்சு இங்க பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. சரி. மா ஏதாவது பேசுறதா இருந்தா யோசிச்சு பேசுங்க. இது பாரு, இப்ப அடுத்த போஸ். ஒரு வயசுக்கு மேல தள்ளி போடுறது மெடிக்கலா கூட சேஃப் கிடையாது, தெரியும்ல. இங்க பாரு, உன் மாமியார் தான் ஃபோன் பண்றாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லி உனக்கு புத்திமதி சொல்ல சொல்றேன். கோகினே அண்ணி, நீங்க சரியான நேரத்துக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கீங்க. அடடா, வீடியோ கால் வந்துருச்சா? இரு நான் கட் பண்றேன். எதுக்கு கட் பண்றீங்க? அதான் பண்ணிட்டீங்கல, பேசுங்க. அப்படின்றியா? சரி, பேசலாம். ஏன் நீங்க வரவே இல்ல? வேற ஃபங்க்ஷனுக்கு போனோம். தூரத்து சொந்தத்துல ஒரு பேரன் பிறந்திருக்கான். உங்களுக்கு பேரன் பிறக்கும் போதாவது வருவீங்களா? மொத ஆளா வந்து நிப்பேன். அப்ப கொஞ்சம் அதுக்கு சீக்கிரமா இவங்க ரெண்டு பேரையும் ஏற்பாடு பண்ண சொல்லுங்களேன். நானே ஒரு 1000 தடவை சொல்லிருப்பேன். சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த அதிதி இருக்காளே, அந்த பேச்சு எடுத்தாலே கோவப்படுறா. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோங்கிறா. அவ ஏன் மேல கோவப்படலாம், உங்க மேல கோவப்பட முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன். மாமியாருங்கிற முறையில நீங்க சொன்ன கேப்பா. போயிட்டாங்களா? 1000 சொன்னாலும் அவங்க பண்றதுதான் பண்ணுவாங்க. அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த பக்கம். செம்ம டேஸ்ட். நல்ல சக்கரை பாகுல ஊறி இருக்கு. ஸ்வீட் நல்ல டேஸ்டா இருக்கு. மைதாவே போடல. பர்ஃபெக்ட் ஷேப். நல்ல ஃப்ளூஃபியா இருக்கு.
எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. ஓகே கரெக்டா அவளோட சீமந்தம் அவ சந்தோஷமா இல்லைன்னா வேற யார் இருப்பா? உன் சீமந்தத்துக்கு அவ சந்தோஷப்படுவான்னு எதிர்பார்க்கறியா என்ன? அடடா சீமந்தத்தை பத்திலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, ஏ அக்கா, கொஞ்சம் இங்க வா. ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ். இதோ வரோம். இந்நேரம் உங்களுக்கு குழந்தை பிறந்தா அவன் ஓடி ஆடி விளையாடுற வயசுல இருக்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுல்ல? என்ன 3 வருஷங்கிறீங்க? 2015 தீபாவளி கணக்கு பண்ணா 4 வருஷம் ஆகுது. அதானே. அப்புறம் நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் ஷியாமா, நம்ம அஞ்சு இந்த ஆம முயல் ரேஸ் இருக்குல்ல, அதுல ஆம மாதிரியே வரா பாரு. மூத்தவ முத கல்யாணம் பண்ணா, ஆனா இளையவளுக்கு இப்ப சீமந்தம். பெரியவோ இந்த விஷயத்துல ஆசைப்படல, சின்னவோ ஆசைப்பட்டிருக்கா. அதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி சித்தி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க தான் பொறுப்பேத்துக்க தயாராவே இல்லையே. என்ன பண்ண முடியும்? டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்துக்கிறேன். ஸ்ரீகாந்த் போய் ஜூஸ் கொண்டு வாடா. அவ டயர்டா இருக்குன்னு சொல்றால. ஓஹோ, இதோ கொண்டு வரேன். யாரை பார்த்து பொறுப்பு இல்லைன்னு சொல்றேன்? தினமும் உன்னை ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டவன் நான். ஞாபகம் இருக்குல்ல? பேசாம இருக்கியா? நீ எப்பவும் பொறுப்பான பொண்ணுதாம்மா, ஆனா இந்த விஷயத்துல நீ பொறுப்பாவே இல்லையே. மாமா, அது மக்கள் தொகையை பத்தி கொஞ்சம் யோசிங்க. இதுல காம்படிஷன் வேற. அதுல எதுக்கு இன்னொன்னு ஆட் பண்ணணும் தான்? நமக்கு நாடு தானே முதல்ல முக்கியம். நாட்டுப்பற்று பொங்கி வழியுது. அதில் சொல்லுதுல என்ன தப்பு இருக்கு? கார்ட்டூன் ஃபுட் பிரிண்ட்டுக்கெல்லாம் நாம எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் என்னத்த சொல்லி, எங்களுக்குன்னு சாய்ஸஸ் இருக்கா இல்லையா? எங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத நாங்க தானே முடிவு பண்ணணும். எங்களை எதுக்கு வற்புறுத்துறீங்க? நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தேர்ந்தெடுக்க நாங்க அனுமதிச்சோம்ல, ஆனா நாங்க எதிர்பார்த்தது நடக்கலையே. நாங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுல உங்களுக்கு ஆக்வர்டா இருக்கா மாமா? சும்மா பேச்ச மாத்திக்கிட்டு இருக்காத நீ. அத்துல்ல இங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையாடா அத்துல்? அது கரெக்ட் தான் மாமா. அது இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, பிரச்சனை என்ன? இல்ல உங்க 2 பேர்ல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? அது சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா தைரியமா சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட். அஞ்சுவோட டாக்டர் கூட நல்லா பாப்பாங்க. அக்கா, நீங்க 2 பேரும் ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு போங்க. தட் ஹெல்ப்ஸ். அதுக்கு கண்டிப்பா நல்ல ரெசார்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம 2 பேரும் பாலிக்கு போங்க. நாங்க திருப்பதிக்கு தான் போனோம். எங்க செக்ஸ் லைஃப் ரொம்ப பிரமாதமா இருக்கு. சொல்ல போனா ரொம்ப ஹாப்பனிங்காவும் எக்ஸைட்டிங்காவும் இருக்கு. அப்படியே இங்க வரதுக்கு முன்னாடி கூட நாங்க அவ்வளோ டீடைல்ஸ் எதுக்கு கொடுக்குறேன்? எங்க அம்மா அவகிட்ட மாவு வாங்கிட்டு வர சொன்னா மொத்த மாவையும் ரோட்ல கொட்டி தள்ளிட்டா. மொட்டை மாடியில காயம் போட்ட வத்தல மிதிச்சு நாசம் பண்ணிட்டான். இட்ஸ் ஓகே, விடு. கத்திட்டு இருக்க, எனக்காக நீ ஏதாவது பேசுன? நான் பேசினேனே, மக்கள் தொகை போட்டி அது இதுன்னு பேசினேனே, பாத்துல. அதை யாரும் கண்டுக்க கூட இல்ல. என்னால அம்மா ஆக முடியாதான். எப்படி அம்மாவா இருக்கன்னு காட்டுறேன். ஏய் ஏய் ஏய், கூல் கூல். இதுலலாம் பழி வாங்க கூடாது. ஹேய், அமைதியா இரு, புரியுதா? முதல்ல போய் ஜில்லுன்னு ஒரு பேர் சாப்பிடலாம். நல்லா கூல் ஆயிடுவேன். சொல்லு பராக். என்ன? ஹலோ ஹலோ ஹலோ, இரு நான் வரேன். என்னாச்சு? குடாக்காவை காணோமா? அட கடவுளே. அந்த கார்லாம் இருக்குல்ல, அதுக்கு அடியில பாருங்க. பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருங்க. போ போ. கோதா, இங்க பாரு. கோதா, இந்த சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவா. போ 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 போ. கோதா, அங்க மேல இருக்காளா? கோதா இங்க இல்ல. அங்கிள் கோதா இங்க இல்ல. அந்த டேங்க் பின்னாடி பாத்தீங்களா? பார்த்தோம். நிச்சயமா? ஆமா. கோதா, சரி, மத்த இடத்துல தேடி பாருங்க. சரி அங்கிள். என்ன பராக், கோதா, மொத்த சொசைட்டியும் வேலையில இறக்கிட்ட? நாள் பூரா அவளை தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நீ டென்ஷன் ஆகாம பொறுமையா தேடு. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அது சாதாரண பூனைக்குடி தானே, எங்க போகும்? பசி வந்தா தானா உங்ககிட்ட வந்து சேர போகுது. எல்லாம் சுயநலம் தான். ஹவ் இன்சென்சிட்டிவ். போங்கடா. அத பூனைன்னு சொன்னா அவனுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவனை வெறுப்பேத்துற? இந்த பெட் லவர்ஸ்லாம் ஒரு சில நேரத்துல ஓவரா பண்ணுவாங்க. டேய் நில்றா. கோதா, 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 கோதா.
கொது கொது எங்க இருக்கு? கோதா பராக் இங்க இருக்கு. என்ன கோதா இங்க தான் இருக்கு. பாத்துட்டீனா புடி அவள. நானா? நாங்க வர்றதுக்குள்ள ஓடிடுவா, அவ சீக்கிரம் புடி. கடிக்க மாட்டால. உன்னலாம் இரு. கோதைக்கா. பாத்து பத்திரமா புடி. இதுக்கு மேல எப்படி பிடிக்கிறது? குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கணும். எப்படி கோது? எங்கம்மா போன நீ? உன்னை காணும்னு அப்பா எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா உனக்கு? ஆண்டிக்கு தேங்க்யூ சொல்லு. ஆண்டியா? சீ. நைஸ். ஃப்ராக்ரன்ட் கேண்டில்ஸ்லாம். ஷட் அப். வைன் டேஸ்டா, ஸ்காட்ச் டேஸ்டா ஷெஃப்? ஃப்ரூட்டி நோஸ் வித் இன்ஸ். ஒரு நிமிஷம். எங்க போற? ப்ரொடெக்ஷன் எடுத்துட்டு நோ, அதெல்லாம் வேண்டாம். லூஸ் ஐடியா நீ. பிரெக்னன்ட் ஆகணும்னு ஆசையா இருக்கா? ஆனா பரவாயில்ல. ஆனா அதுக்குன்னு பிரெக்னன்ட் ஆனா பரவாயில்லையா? அப்படின்னா உனக்கு பிரெக்னன்ட் ஆகணும்னு ஆசையா இருக்கா? எவ்வளவு நல்ல மூட்ல இருந்தேன், கெடுத்துட்டியே. இல்ல, என் கேள்விக்கு பதில் சொல்லு. பிரெக்னன்ட் ஆகணும்னு ஆசையா இருக்கா? அப்படின்னும் சொல்ல முடியாது. பை ஃப்ளூக்ல ஆச்சுன்னா ஓகே. இந்த ப்ரொடெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா என்ன? இல்ல, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான்னா என்ன அர்த்தம்? ஒரு 70%. ஐ வாஸ் திங்கிங் மோர் லைக் 60-40. ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு குழந்தை பிறக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 60% இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உனக்கு அதுக்கு கீழே இருக்கணும்னு ஃபீல் பண்ணினா நம்ம 2 பேரும் வேணா 50-50 இருக்கலாமே. அப்படின்னா 65-35. எனக்கு ஓகே. அடி லூசு. பிரெக்னன்ட் ஆயிட்டீங்கன்னா 65%லாம் பிரெக்னன்ட் ஆகாது, முழுசா குழந்தை பிறக்கும். உன் ஃபினான்ஸ் ஃபார்முலாலாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் பிக் டைம். ஐ நோ. எங்க இருந்து உனக்கு இந்த ஐடியாலாம் வந்துச்சு? 2 பேரும் இந்த விஷயத்துல கிளியரா தானே இருக்கோம். இருக்கும்ல. யார் இல்லைங்களே. ஆனா நம்மள சுத்தி நடக்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. யோசிச்சாலே இரிட்டேட் ஆகுது. ஏதாவது சொல்ல. நாம 2 பேரும் தப்பு எதுவும் பண்ணல. இதை பாரு, அஞ்சலி ஆரம்பத்துல இருந்தே கிளியரா இருந்தா. படிப்பு, கல்யாணம், குழந்தை. அம்மாவாகிறது தான் அவளோட டாப் ப்ரியாரிட்டி. உனக்கு அப்படியா? இல்ல. அப்புறம்? ஆனா உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம் இல்ல? குழந்தைங்களை பிடிக்கிறது, குழந்தைய பெத்துக்கிறது ரெண்டும் வேற வேற விஷயம்ப்பா. இப்போ உதாரணத்துக்கு உனக்கு கிரீனரி பிடிக்குன்னு வீட்டுக்குள்ள பண்ண வைக்க முடியாது. என்ன சிரிப்பு? குழந்தை பெத்துக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளருவாங்க. அதுவும் சும்மா வளர மாட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் அவங்க பெருசா வளருவாங்க. அவங்க வளர வளரதான் உண்மையான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பதிலே இருக்காது.
அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம புத்திசாலி மாதிரி பிரெட்டன் பண்ணுவோம். நமக்கு தான் உலகத்துல எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அவங்கள வழி நடத்த ஆரம்பிப்போம். இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத. அதுக்கப்புறம் ஏய், உங்க அப்பா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இங்க எதுக்கு எடுக்கிற? மேபி நம்ம 2 பேரும் பெட்டர் பேரண்ட்ஸா இருக்கு. யூ நெவர் நோ. ஒரு நிமிஷம். இப்ப என்ன? பேரண்டிங் டெஸ்ட் டன். சப்மிட் பண்ணவா? பண்ணு. எஸ் 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 500 ரூபாய் ஜிபே பண்ணிரு. உடனே பண்ணிரு. உன் மூஞ்சி பண்றேன். இல்ல ரேண்டம் சைட்ல ரேண்டம் டெஸ்ட் வச்சாலாம் நம்ம ஃபேட்டை நம்ம டிசைட் பண்ண முடியாது. வேற என்ன பண்ண போற? கிரவுண்ட் ரிசர்ச். சொல்லுடாங்கிற. சிப்பா, உன் குழந்தை எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? இல்ல ரொம்ப பிரமாதமா சொல்லுவான் இவன். டேய் சொல்றான் ஹீரோ. சரி விநாயகர் ஸ்லோகன் வேணாம், அனுமன் சாலிசா சொல்லு 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 சொல்லு. எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்த? உனக்கு மனப்பாடமா தெரியுமா? போன மாசம் அம்மா வந்தாங்கல்ல, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. டேய் நீ சொல்ல ஆரம்பிடா ப்ளீஸ். அன்வை, அதெல்லாம் விடு. உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அதை முதல்ல சொல்லு. ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கான்டா. நான் என்னடா பண்றது? ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார மாட்டான், டயர்டே ஆக மாட்டான்டா. எத்தனை முறை சொல்லிருக்க இந்த மாதிரி பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு? யார் உன்னை ஆட சொன்னது? அவன் தான் ப்ளே பண்ண சொன்னா, அதான் போட்டேன். அண்ணே, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. ஆனா இவருக்கு இது தெரிய வேண்டாம். ஒரு அப்பன்ற பொறுப்பு கூட இல்ல. என்ன ஹிர்ஷி, இன்னைக்கு உங்க பிள்ளைய நீங்களே பாத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, அதனால நாங்க உள்ள போய் அரட்டை அடிக்க போறோம். உள்ளவா? வரேன். இவன் ஒருத்தன் போது உனக்கு டே ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட் தான். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அதுக்குள்ளேயா? குழந்தைய பெத்து வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இப்படி சொல்றது தப்பில்ல. மும்பையில குழந்தைய வளர்க்கறது ஒன்றும் விளையாட்டு கிடையாதுப்பா. சம்பளம் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. நீ தானே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்திலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்ப. இப்போ என்னாச்சு? அது என்னோட ஆக்சுவல் கணக்குப்படி 2030க்குள்ள நான் 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன்டா. 60 லட்சமா? ஆனா அன்பை பிறந்துட்டான். என்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு. ஒருவேளை தப்பி தவறி ஏதாவது ஆச்சுன்னா அதெல்லாம் 2வது பட்சம்தான்ப்பா. பணத்தை நம்ம எப்படியாவது சேவ் பண்ணிக்கலாம். ஆனா மத்த விஷயத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணுமே. என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்காக வேலையை விட்டுட்டு 24 மணி நேரமும் வீட்டுல இருக்க. நீ எதுக்கு தேவையில்லாம வேலையை விட்ட? ரிஷிகேஷ வேலையை விட சொல்ல வேண்டியதானே? ஆனா குழந்தைய அம்மா தானே பாத்துக்கணும். எல்லா பிளானுமே வீணா போச்சு. எல்லா பிளானுமே வேஸ்ட். என்னப்பா? மொபைல் போன். எதுக்கு மொபைல்? போய் உங்க அம்மா கிட்ட கேளு போ. கொடுங்கப்பா. இப்போ மொபைல் இல்ல, அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கல, போ அம்மா கிட்ட போ. மாசம் மாசம் இவன் டைப்பருக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? நாங்க லடாக் போய் சுத்தி பார்க்கிறதுக்கு பெரிய பிளான் போட்டு வச்சிருந்தோம் தெரியுமா? ஆனா இவன் வந்து பிறந்துட்டான். மொபைல். அம்மா பேசிட்டு இருக்கேன், பார்த்தா உனக்கு தெரியல? போ போய் உங்க அப்பா கிட்ட கேளு. என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி விளையாடுறீங்களா? அவரு வா, முதல்ல வா. செல்லிலன்னு சொன்னாரா? எப்படி காலியா என்னங்க, தெரியுது? ஒரு 5 நிமிஷம் இவனை பாத்துக்க முடியாதா? எதுக்காக உள்ள அனுப்புனீங்க? கொஞ்ச நேரம் நிம்மதியா ஃப்ரெண்ட் கிட்ட பேசலான்னு தான். அதான் தினமும் 2 பேரும் பார்த்து பேசிட்டு இருக்கீங்களே, பாத்தியா எப்படி சாக்கு சொல்றாருன்னு? எது சாக்கு சொல்றேனா? நான் இவனுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியும்ல உனக்கு? ஓ. அன்னைக்கு நீ கேட்காம நான் உன்னை கூட்டி போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரலடா. ஆமா, அதுவும் மழை காலத்துல. பாவ குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சு தெரியுமா? நான் தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். நீங்க லீவ் போடாம ஆபீஸ்க்கு தானே போனீங்க. அட லீவ் கிடைக்கலமா, நான் என்ன பண்றது? வேலையை விட்டு சும்மா வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றியா? அம்மா வந்ததுக்கு அப்புறம் என் கரியர் மொத்தமா போயிடுச்சு. இவ உள்ள என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா உங்களுக்கு? நீ வேலைக்கு போ, அவரை வேலையை விட்டு நிக்க சொல்லுன்னு சொன்னா. நான் வேலைக்கு போக இல்ல, இல்ல, கூடாதா? நீ சொல்றது கொஞ்சம் டைம் கொடுத்தா சொல்ல முடியும். நீ மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? சரி சரி, நான் ஏன் வேலையை விட சொல்லட்டுமா? சொல்றத கேளுடா. அத புரிஞ்சுக்க முடியும். நீ பாட்டு சுத்தி பேசிட்டே இருக்க. அமைதியா இருடா.
நல்ல வேளை நம்ம 65-35 ஃபார்முலாவை பயன்படுத்தல. சொல்லு பரியா. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுடா. கோதா மறுபடியும் காணாம போயிட்டாளா? கோதா பிரெக்னெண்டா இருக்காடா. என்ன? ஆமாண்டா. ஒரு நிமிஷம். கோதா கோதா இவ எப்படி எங்க பிரெக்னென்ட் ஆனான்னு சத்தியமா எனக்கு தெரியல. இவ இந்த அளவுக்கு வளர்ந்துட்டான்னு நான் உணரவே இல்லை. குட்டியோண்டு இருந்தா இப்ப என்னடான்னா குண்டா மெச்சூர்டா பார்க்க ஒரு மாதிரியா இருக்கால. என்னால கற்பனை கூட. பரியா, நிஜத்துல ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தா அவ அப்ப இவ்வளவு ஆச்சரியப்பட மாட்டா. நீ ரொம்ப ஓவரா பண்ற. அதித்தி நீ சொல்ல அவனுக்கு. கோதாக்காவை நான் ஒரு பெட்டா பார்க்கல, என்னோட பொண்ணா பார்க்கறேன். ஐ நோ அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஆமாண்டா, அன்னைக்கு இவ காணாம போயிருந்தால அன்னைக்கு தான் பிரெக்னென்ட் ஆயிருப்பா. பராக், நீ இவள கண்டிப்பா நல்லா பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, அதெல்லாம் நல்லா தான் பார்த்துப்பேன். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை. என்ன ஜாதி பிரச்சனையா? வாயிலே போட்டேன்னா நான் இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூர் போய் ஆகணும். பெங்களூரா? திடீர்னா? அது என் பாஸ் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அதனால. அப்படியா? உண்மையை சொல்லு. ரேவா கால் பண்ணாடா. நாங்க 2 பேரும் பேசி மறுபடியும் பேட்ச் அப் பண்ணிக்கணும்னு சொல்றாடா. நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். டோன்ட் ஜட்ஜ் மீ. நீ எனக்கு உன் அட்வைஸ் எல்லாம் தேவையில்ல. கோதாக்காவை உங்களால பாத்துக்க முடியுமா முடியாதா? இங்க பாரு, 2 நாள் தான் திரும்ப வந்துருவேன். இந்த நிலைமையில என்னால இவளை தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. டோன்ட் வரி, நீ போனா நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். எப்போ ரிசீவ் பண்ணோம்? ஜஸ்ட் நவ். கோது, நான் ரேவாவை கன்வின்ஸ் பண்ணுவேன். நிச்சயமா அவ உன்னை ஏத்துப்பா. சமத்தா இருக்கணும், புரியுதா? பெராண்ட கூடாது, சமத்தா இருக்கணும். பத்ரம். அதுல், கோதாவோட பேக் எடுத்துக்கோ. ஹேய், இது என்னோட பேக். இதான் அவளோட பேக். போங்கிறது. தூரம் போ போ போங்கறல போ. சொன்னா கேளு போ. ஓ காட். போ. இந்தா எடுத்துக்க. போ போ போன்றல. இது என்ன அட்டாக் பண்ணுதுப்பா. ஃபார் நோ ரீசன். ப்ராமிஸா? நோ. கரெக்டா 5 மணிக்கு அவளுக்கு ஃபீட் பண்ணனும்னு பராக் சொல்லிட்டு போனானா இல்லையா? அதுக்குன்னு என்ன அட்டாக் பண்ணுவாளா அவ? போ. ஃபோன் அடிக்குது பாரு, முதல்ல யாருன்னு எடுத்து பாரு. கோதாவோட அப்பந்தா. பேசு. ஹலோ பரியா. என்ன பெங்களூர் ரீச் பண்ணிட்டியா? பேட்சப் என்னாச்சு? கரெக்டாக 5 மணிக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டோம்ப்பா. ஷார்ப்பாக 5 மணிக்கு கொடுத்தாச்சு. என்ன சொன்ன? டேய் பரியா, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? ஏன்டா அப்படி காயப்படுத்துற? அப்புறம் உன் கூட நான் பிரேக்கப் பண்ணிப்பேன் சொல்லிட்டேன். பத்தாவதுக்கு உன் பூனை வேற என்ன பொறாண்டிக்கிட்டே இருக்கு. ஹலோ, கட் பண்ணிட்டா. பூனையை பத்தி அவ்வளோ விசாரிக்கிறான், நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல. கோதா, இந்தா சாப்பிடு. சாப்பிடு செல்லம். கோதா செல்லம் சாப்பிடு. எங்க போற? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அட, இந்த பூனைக்கு என்னதான் பிரச்சனை? அத்துல், இவ சாப்பிட மாட்டேங்கிறான். கால் ஃபாதர். அதுல் என்கிட்ட போய் தானே சொல்லியிருக்கான். ஷார்ப்பா 5 மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொன்னா. சாரி, இப்ப என்ன பண்ணோன்னு சொல்லு. யூடியூப்ல பழைய தூர்தர்ஷன் நியூஸ் ஏதாவது போடு. அவ முன்னாடி சாப்பாடு பவுல வை, சாப்பிட்டுருவா. என் அப்பாவோட தாத்தாவுக்கு அந்த பழக்கம் இருந்ததுன்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் எங்க அப்பாவோட பாட்டி பேரை வச்சிருக்கேன், கோதாக்கான்னு. நான் சொல்ற மாதிரி பண்ணு, சரியாயிடும். பண்றேன். என்ன சொன்னா?
விசித்திரமான பழக்கமா இருக்கு. தப்பி தவறி கூட பூனையெல்லாம் பெட்டா வளர்க்கவே கூடாது. பாவம் இதுல பிரெக்னென்ட் வேற. பராக்க நிஜமா பாராட்டணும். உனக்கு எப்போல இருந்து இவ்வளவு பெரிய மனசு வந்துச்சு? ஹே, பொறுப்பானவங்களை எப்பவுமே நான் பாராட்டிக்கிட்டே இருப்பேன். ஓகே, சில பேர் பொறுப்புன்னு லெக்சர் எடுப்பாங்க. அவங்கள விட பொறுப்பாக இருக்கவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு நுப்புர் எடுத்துக்கோ, 2 குழந்தைங்களை சமாளிக்கிறான். ரிஷியும் அப்பப்போ சில் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்பனுங்களாம் அப்படி தான் பொறுப்பே இல்லாதவனுங்க. கஷ்டப்பட்டு குழந்தைய சுமந்து பெற்று கஷ்டப்பட்டு வளர்க்குறது எல்லாத்தையும் அம்மாங்க தானே பண்ணுவாங்க. பத்தாவதுக்கு எங்களை மாதிரி குழந்தைங்க இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான். எக்ஸ்ட்ரா வேலை. அதுலேயும் உங்கள் அம்மா நான் ரொம்ப பாராட்டுவேன். 2 தருதலை பொண்ணுங்களை வளர்த்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். வண்டியை உடைச்சிருவேன். சிங்கிள் மதரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எங்க அம்மா எங்களை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஹே, இரு. இங்க பாரு. எங்க அம்மா என்ன கம்பல் பண்ணி எலோகேஷன் காம்படிஷன்ல கலந்துக்க வச்சாங்க. கான்சலேஷன் பிரைஸ் எனக்கு கிடைச்சது. அப்ப எடுத்த போட்டோ தான் இது. பார்க்க ரொம்ப டல்லா இருக்க. எங்க அம்மா மூஞ்சியை பாரு. ப்ரௌட் மதர். உங்ககிட்ட பூனை இருந்ததுன்னு சொல்லவே இல்லை. அட ஆமா, நான் மறந்து போயிட்டேன். கரெக்டா மதியான நேரத்தில் எங்க வீட்டுக்கு ஒரு பூனை வரும். அது கூட ரொம்ப ஜாலியா விளையாடுவேன் தெரியுமா? அதோட பேரு கூட சபோ இல்ல டபுவோ. கோது, இங்க சபோ பாரு. அதுல், நம்ம கோதாக்காவோட குட்டிங்களை தத்து எடுத்துக்கலாமா? என்னது? ஏய், இல்ல 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 இல்ல, வேண்டாம் 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 வேண்டாம். कोणी मिचकवे डोळे निळे वळवळ शेपूट इवलेसे कान हे पेट्सचे जग आहे बहार या न्याऱ्या जगी शोधतो आम्ही गोंडस क्यूटसे पेट गुणवान ऐका देवनी नीट कान ऐशी आमुची गोष्ट छान मांडतो आम्ही पेट 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 पुराण मांडतो आम्ही पेट 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 पुराण सुटुक ऐट बाजू मिशा इटुक मिटुक जादू आहे की आहे चिटुक आमच्यावर झालंय गजब पेटुक या न्याऱ्या जगी रमलो आम्ही झालोय पेट पेरंट बेफाम ऐका देवनी नीट कान ऐशी आमची गोष्ट छान मांडतो आम्ही पेट 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 पुराण मांडतो आम्ही पेट 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 पुराण कोणी करे म्याव कोणी भाव भाव कोणी मिचकवे डोळे निळे वळवळ शेपूट इवलेसे कान हे पेट्सचे जग आहे बहार या न्याऱ्या जगी शोधतो आम्ही गोंडस क्यूटसे पेट गुणवान ऐका देवनी
कान ऐशी आमुची गोष्ट छान मांडतो आम्ही पेट 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 पुराण मांडतो आम्ही पेट 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 पुराण